ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2வது ட்ரைமஸ்டரில் என்னென்ன நடக்கும், குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி 13 வாரத்துலேருந்து 27 வாரத்துக்குள்ளே இருக்கிறது தான் 2வது ட்ரைமஸ்டர்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 மாதத்தை ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரும், இடையில வர 3 மாதத்தை 2வது ட்ரைமஸ்டரும், அது மாதிரி லாஸ்ட்டு 3 மாதத்தை வந்து 3வது ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் 2வது ட்ரைமஸ்டரில் அசௌகரியங்கள்லாம் குறையக்கூடிய காலம். அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் மார்னிங் சிக்னஸ் இருந்திருக்கலாம், ரொம்ப சோர்வாகவும் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில். அதெல்லாம் நீங்கி படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். இந்த 3 மாத காலத்துலேயும் கரு வந்து நல்லா தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகி பச்சிளம் குழந்தையிலேருந்து அவங்க முக அமைப்புகள்லாம் அம்சங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். உங்களோட கரு வந்து நல்லா வளருதா அப்படின்றத உறுதிப்படுத்த இந்த 2வது ட்ரைமஸ்டர்லேயும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுப்பாங்க. இந்த 2வது ட்ரைமஸ்டரில் தான் உங்கள் வயிறு வந்து வெளியே தெரியும். அதாவது நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்றத மற்றவங்க பார்த்தாவே தெரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜியை விட இப்போ இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். இந்த 2வது ட்ரைமஸ்டரில் தான் குழந்தையோட அசைவை உணர்வீங்க. பெரும்பாலும் 18லேருந்து 20 வாரத்துக்குள்ளே உங்களோட குழந்தையோட அசைவை வந்து உணர முடியும். உங்களோட கர்ப்ப காலமானது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த 2வது ட்ரைமஸ்டர்லேயும் முதல் ட்ரைமஸ்டரில் இருந்த மணிக்கே தொடர்ந்து இருக்கலாம். நீங்களும் உங்கள் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கிறத உறுதி செய்கிறதுக்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இந்த டைமில் முக்கியமாக குழந்தைக்கு உடல் உறுப்புகளில் ஏதாவது உபாதைகள் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் 5வது மாதத்தில் எடுப்பாங்க. எல்லாமே அவங்க குழந்தையோட சிறுநீரகங்கள், அவங்களோட கல்லீரல் எல்லாமே பார்ப்பாங்க. உங்களோட 2வது ட்ரைமஸ்டரில் கருவானது வந்து குழந்தை போல் தோற்றமளிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் ஒரு டாட் மாணிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 2வது ட்ரைமஸ்டர் ஸ்கேனில் நீங்கள் பார்க்கும்போது குழந்தை போலவே இருப்பாங்க. அவங்களோட முக அம்சங்கள்லாம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். குழந்தையோட கைவிரல், கால் விரல்கள் வளர்ச்சி கரெக்டாக இருக்கும். உங்களோட 4வது மாதத்தில் குழந்தைக்கு வந்து இமையும் அவங்களோட புருவங்கள், அது மாதிரிக்கு கண் இமையில் இருக்கக்கூடிய முடிகள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அவங்களுக்கு நகங்கள் கூட உருவாகியிருக்கும். அவங்களோட முடியும் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கும், தலையில் இருக்கக்கூடிய முடி. உங்களோட குழந்தை வந்து உடலை வந்து நீட்டுவாங்க. அது மாதிரிக்கும் அவங்களோட முகத்தில் எக்ஸ்ப்ரெஷன் கூட காட்டுவாங்க. அவங்க கட்டை விரலை வாயில் வந்து வச்சு சக் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களோட மருத்துவர்கள் உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. இந்த டைமில் குழந்தையோட பிறப்புறுப்பு வச்சு எந்த பாலினமாக இருப்பாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். பொதுவாக இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து 20வது வாரத்துலேருந்து செய்வாங்க. இந்த டைமில் உங்களோட குழந்தையோட அசைவை நல்லா உணர ஆரம்பிப்பீங்க. ஒரு படபடப்பு இல்லை வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கிற மாணிக்கு உங்களுக்கு தோணலாம். 28 வாரத்துக்கு மேலே தான் குழந்தையோட நன்றாக அசைவு வந்து தெரியும். இந்த 2nd ட்ரைமஸ்டரில் உங்களோட குழந்தை நீங்கள் பேசுகிறத கேட்க முடியும். நீங்கள் குழந்தைகிட்ட பேசுனீங்கன்னா அதுக்கேற்ற மாணிக்கு அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்தலாம், அசைவு கொடுப்பாங்க. இந்த 2nd ட்ரைமஸ்டர் முடிகிறதுக்குள்ளே குழந்தை பிறந்துச்சுன்னா NICUவில் வச்சு தீவிர சிகிச்சையின் மூலம் உயிர் பிழைக்க வைக்கக்கூடலாம். இந்த 2வது ட்ரைமஸ்டரில் கரு மட்டும் வளர்றதில்ல. இந்த காலகட்டத்தில் உங்களுக்குமே சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களோட கர்ப்பப்பை தொடர்ந்து விரிவடையுது. இது உங்களோட கர்ப்ப காலம் முழுவதுமே விரிவடைந்து ஒரு தர்பூசணி பழம் போல் வளருது. உங்களோட குழந்தை பிறந்த பின்னாடி உங்களோட கர்ப்பப்பை வந்து முந்தைய நிலைக்கு மாறிடும். உங்களோட வெயிட்டுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களோட வயிறுமே பெருசாக ஆரம்பிச்சிருக்கும். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய காலை நேர நோய், அதாவது மார்னிங் சிக்னஸ் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வரலாம். பொதுவாக கர்ப்பத்தோட 2வது ட்ரைமஸ்டரில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் ரொம்ப பசி இருக்கும். அது மாதிரிக்கு உங்களோட ஈறுகளில் பிளட்டு வந்து லீக் ஆகலாம். இது ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படுது. உங்கள் மூக்குலையும் கூட பிளட்டு லீக் ஆகலாம். இதுவுமே ஹார்மோன் மாற்றத்தினால தான் ஏற்படுது. உங்களுக்கு மூல நோய் ஏற்படும். இந்த டைமில் உங்கள் வயிற்றுக்கு நடுவில் வந்து ஒரு கோடு ஏற்படும். இது லீனியா நிக்ரான்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஹார்மோன் மாற்றத்தினால உங்கள் தோலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். உங்கள் மார்பத்தோட நிப்பிளில் வந்து ரொம்ப டார்க்னஸ் இருக்கலாம். இந்த டைமில் உங்களோட கெண்டைக்காலில் தசைப்பிடிப்பு இருக்கலாம்.
உங்களோட கை கால்கள் பாதங்கள்ல எல்லாம் சிறிதளவு வீக்கம் ஏற்படும். இந்த ட்ரைமஸ்டரில் ஒரு சிலருக்கு வெரிகோஸ்வின் ஏற்படலாம். குறிப்பாக சிலருக்கு வயிற்றுலையும் கால்கள்லையும் ரொம்ப வரி தழும்புகள் ஏற்படும். கர்ப்ப காலத்தில் யூடிஐ அதாவது சிறுநீரக பாதையில் நோய் தொற்று ஏற்படலாம். ஒருவித அரிப்பும் பிறப்புறுப்பில் வெள்ளைப்படுதல் வேறு மாணிக்கு இருந்தாலுமே சிறுநீர் கழிக்கும் போது ரொம்ப எரிச்சலாக இருந்தாலுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இது பாக்டீரியா தொற்றின் அறிகுறியாக கூட இருக்கலாம். 2வது ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு இந்த நோய்கள்லாம் இருக்கான்னு பார்க்கணும். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய், அது மாதிரிக்கு ரத்த சோகை இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். அதிகமாக தண்ணி நிறைய குடிக்கணும். இப்போ இருக்க வெயில் காலத்துக்கு நீங்கள் தண்ணியும் பழங்களும் நிறையா எடுத்துக்கணும். ஹெல்த்தியான உணவு அதாவது பயிர் வகைகளும் நல்ல கீரை வகைகளும் எடுத்துக்கணும். டெய்லியும் 1/2 hour வாக்கிங் போகணும். இது மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.